back and say, where all have I cheated people or stolen some small thing? I want to ask forgiveness and set it right. நான் 20 வயதாகும் பொழுது திரும்பி பார்த்து இங்கெல்லாம் யாரையெல்லாம் புண்படுத்தியிருக்கிறேனோ, இங்கெல்லாம் நான் சின்ன சின்ன காரியங்களை திருடி இருக்கிறேனோ அதெல்லாம் சரி செய்வேன் என்று தீர்மானித்தேன். So I got a good start in my Christian life. ஆகவே என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆரம்பத்தை நான் கொண்டிருந்தேன். God honors those who honor him. தேவனை கனம் பண்ணுகிறவர்களை தேவன் கனம் பண்ணுவார். Jesus said, verse 9, salvation has come today. லூக்கா 19:9 ரட்சிப்பு வந்தது இன்றைக்கு என்று சொல்கிறார். That happened in my life also. அது என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. Jesus said, salvation has come to this man. இந்த மனிதனுக்கு ரட்சிப்பு வந்தது என்று இயேசு சொன்னார். Do you want Jesus to say that about you? உன்னை குறித்து இயேசு அப்படி சொல்ல வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? Salvation has come. ரட்சிப்பு வந்தது. So that when he sees that you really have turned around and set matters right, உண்மையாலுமே நீ திரும்பி காரியங்கள் எல்லாம் சரி செய்து இருக்கிறதை ஆண்டவர் பார்த்தால். Now I want to say one more thing. இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். There are some things that we have done wrong in our past life which we can never set right. சில காரியங்கள் தவறுகளை நாம் செய்திருப்போம், ஒரு காலம் அது சரி செய்யப்படக்கூடாத தவறுகளாக இருக்கலாம். If you don't know where the person is from whom you have cheated the money, நீங்கள் யாரோ ஒரு இடத்துல பணத்தை ஏமாற்றி விட்டீர்கள், அவர் எங்கே இருக்கிறார் என்றே உங்களுக்கு தெரியாது, then give the money back to God who is the original owner of all money. எல்லா பணத்துக்கும் உண்மையாலுமே சொந்தக்காரராகி ஆண்டவருக்கு அந்த பணத்தை திருப்பி செலுத்தி விடுங்கள். Put it in the offering box. அதை காணிக்கை பெட்டியிலே போட்டு விடுங்கள். It's just like if you find money on the street, put it in the offering box. ரோட்ல போகும்போது பணம் கீழே கிடக்கிறது, அதை எடுத்து காணிக்கை பெட்டியிலே போட்டு விடுங்கள். Because it's not your money. அது உங்களுடைய பணம் அல்ல. So if we are faithful in this, God will honor you. ஆகவே இவ்விதமான காரியங்களில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் தேவன் உன்னை கனப்படுத்துவார். And then you must only believe. அதற்கு பிறகு நீ விசுவாசிக்க வேண்டும். What God says. தேவன் என்ன சொல்கிறார்? I'll give you a wonderful promise in Hebrews 8 and verse 12. எபிரேயர் 8:12 அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். Hebrews 8:12. எபிரேயர் 8:12. The Lord says, I will be merciful to your iniquities and I will remember your sins no more. எபிரேயர் 8:12 ஆண்டவர் சொல்கிறார், உன் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து உன் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன். There is a verse you must remember. இந்த வசனத்தை கண்டிப்பாய் நீ ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். It's a very important verse. இது மிக முக்கியமான வசனம். If you have the habit of underlining the Bible like I had, underline this verse. வேத வசனத்தை அடிக்கோடிடக்கூடிய பழக்கம் இருந்தால் தயவு செய்து அதை இப்பொழுதே கோடு போட்டுக் கொள்ளுங்கள். Some important verses. சில முக்கியமான வசனங்கள். Because you may not find them easily afterwards. அதற்கு பிறகு அதை எளிதாக தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாமல் போய்விடும். This is a very important verse. இது மிக முக்கியமான வசனம். I will not remember your past sins anymore. உன்னுடைய கடந்த கால பாவங்களை இனிமேல் நான் நினையாமல் இருப்பேன். What a wonderful thing. என்ன அருமையான காரியம். That I don't have to worry about my past. The blood of Jesus has cleansed it. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் அவை என்னுடைய கடந்த கால பாவங்களை சுத்திகரித்திருக்கிறபடினாலே அவைகளை குறித்து நான் கலங்க தேவையில்லை. What did we read there in John 5:24? We pass out of death into life immediately. யோவான் 5:24 என்ன வாசித்தோம் என்றால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம். So that happens in a moment. அது ஒரு க்ஷணத்திலே நடைபெறுகிறது. And God's life comes in. தேவனுடைய ஜீவன் நமக்குள்ளாக வருகிறது. Not in its fullness. அதனுடைய முழுமையிலே வருவதில்லை. But like a little white circle in the midst of our black flesh. நம்முடைய கருப்பு மாம்சம், கருப்பாக இருக்கிற மாம்சத்திலே ஒரு சின்ன வெள்ளை புள்ளியை போல தேவனுடைய ஜீவன் உள்ளே வருகிறது. Till the end of our life we will have what the Bible calls the flesh. வேதம் மாம்சம் என்று சொல்லுகிறதே அது நம்முடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட தான் இருக்க போகிறது. With so many lusts and temptations. அதில் எவ்வளவோ இச்சைகளும் சோதனைகளும் வருகிறது. That is why even after you are born again you are tempted from the lusts in your flesh. அதற்கு பிறகு மனுபரம் பிறந்த பிறகும் கூட உங்களுடைய மாம்சத்தின் இச்சையினாலே நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள். But before that you didn't have any power to fight it. ஆனால் அதுக்கு முன்பதாக அதோடு கூட போராடுவதற்கு உனக்கு வல்லமை இல்லாது இருந்தது. But now the life of God has come inside this black circle. இப்பொழுது இந்த கருப்பு வட்டத்திற்குள்ளாக தேவனுடைய ஜீவன் உள்ளே வந்துவிட்டது. Small little white circle. சின்ன குறுகிய வெள்ளை நிற வட்டம். Eternal life has begun. நித்திய ஜீவன் அங்கே ஆரம்பமாகி விட்டது. And if you keep on walking this narrow way, that white circle will become bigger and bigger and bigger and bigger. இந்த குறுகலான பாதையிலே நடக்க 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 இந்த வெள்ளை வட்டமானது கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகி கொண்டே போகும். And little by little it will occupy this black circle. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கருப்பு வட்டத்தை அது ஆக்கிரமித்துக் கொள்ளும். Just like in the Old Testament, the Israel went and
occupied the land of Canaan, killing the giants little by little by little by little. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசித்த பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சத்துருக்களை மேற்கடித்து அவர்கள் நிலத்தை சுதந்திரித்துக் கொண்டே வந்தது போல. See, the land of Canaan is a picture of our flesh, ruled by all types of giant lusts. கானான் தேசமானது நம்முடைய மாம்சத்தை போல இருக்கிறது. எல்லா விதமான இச்சைகள் என்று சொல்லக்கூடியதான ராட்சதர்களாலே ஆளப்பட்டு வருகிறது. When Israel went in, they could not capture the whole thing in one day. இஸ்ரவேல் அந்த கானானுக்குள்ளாய் பிரவேசித்த பொழுது ஒரே நாளில் எல்லாவற்றையும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை. Many years. பல ஆண்டுகள் பிடித்தது. One by one they had to kill the giants and occupy the land. ஒன்றன் பின் ஒன்றாக ராட்சதர்களை கொண்டு அந்த நிலத்தை அவர்கள் ஆக்கிரமிக்க வேண்டியதாக Once இருந்தது. you enter through the gate, ஆகவே இந்த இடுக்கமான வாசலுக்குள்ளாக பிரவேசித்த பிறகு along this narrow way, இந்த குறுகலான பாதையிலே you'll be killing one giant after the another and progressing. ஒரு ராட்சதன் பின் ஒருவனாக கொன்று நீங்கள் முன்னேறி கொண்டே இருப்பீர்கள். See, there are giants that are trying to hinder your progress along this way. இந்த பாதையிலே உன்னுடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்கு பல ராட்சதர்கள் அங்குமிங்குமாய் நிற்பார்கள். It's not easy. எளிதல்ல. But as you overcome them, you go little more forward. ஆனால் அந்த ராட்சதர்களை நீ மேற்கொள்ள இன்னும் கொஞ்சம் முன்னேறி சென்று கொண்டே இருப்பாய். Exactly like the Israelites possessed the land of Canaan little by little. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை கொஞ்சமாக சுதந்தரித்தார்கள் அதே போல நீங்களும் சுதந்தரிப்பீர்கள். So when you see a very mature godly man like the apostle Paul, அப்போஸ்தலனாகிய பவுலை போல மிகவும் முதிர்ச்சி அடைந்த ஒரு தேவ மனிதனை பார்க்கும் பொழுது he also has this little bit of the black circle left in his life. அவருடைய வாழ்க்கையிலும் கூட இந்த கருப்பு வட்டம் கொஞ்சம் அவருடைய வாழ்க்கையில மீந்திருக்கிறது. But the white has occupied so much in the 35 years he was a believer. ஆனால் அவர் 35 ஆண்டுகளாக விசுவாசியா இருந்த பொழுது இந்த வெள்ளை வட்டமானது அதிகமான பகுதியை ஆக்கிரமித்து விட்டது. Because he was so wholehearted. அவர் மிகுந்த முழு இதயமுடையவராக இருந்தார். Now many other believers, even after 35 years, this white is so small circle. ஆனால் अनेक விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே பல ஆண்டுகள் கழித்தும் கூட அந்த வெள்ளை வட்டமானது சின்ன வட்டமாகவே இருக்கிறது. That depends on how wholehearted they are in walking along the way. நீங்கள் இந்த குறுகலான பாதையில் நடக்கிறீர்களா, எவ்வளவு முழு இதயமுடையவர்களா, வைராக்கியமுடையவர்களா இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் இந்த வட்டத்தினுடைய அளவு அதிகரிக்கும். If two of you are converted today, இன்றைக்கு 2 பேர் மனம் திரும்பி இருக்கிறீர்கள் இன்றைக்கு என்று வைத்துக்கொள்வோம். death to life. இன்றைக்கு நீங்கள் மரணத்தை விட்டு ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். That little white circle has come inside your flesh அந்த today. உங்களுடைய மாம்சத்துக்குள்ளாக அந்த சிறிய வெள்ளை வட்டமானது இருவருக்குள்ளாக வந்து விட்டது. But after 10 years, 10 ஆண்டுகள் கழித்து in one person the white circle may have become quite big and the other person is very small. ஒரு ஆளுடைய அந்த கருப்போட்டத்திலே வெள்ளை வட்டமானது பெரிதாய் வந்து விட்டது. ஆனால் இன்னொருடைய உள்ளத்திலே அந்த வெள்ளை வட்டம் சின்னதாகவே இருக்கிறது. That depends on what decisions you are taking every day. ஒவ்வொரு நாளும் எவ்விதமான தீர்மானத்தை எடுக்கிறாய் என்பதை பொறுத்து தான் இந்த வட்டத்தினுடைய அளவு அதிகரிக்கிறது. Think of it like this. இப்படி எண்ணிப்பார். When you are tempted, நீ சோதிக்கப்படும் பொழுது any temptation, எந்த சோதனையா இருந்தாலும், it is like one giant has come to fight with you. ஒரு பெரிய ராட்சதன் உன்னோடு கூட சண்டை போட வருகிறான். What are you going to do? நீ என்ன செய்ய போகிறாய்? If you allow the giant, okay, you can defeat me, it's all right. சரி ராட்சதனே, நீ என்னை தோற்கடித்தாலும் பரவாயில்லை, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால், then you will not occupy his territory. அவனுடைய பகுதியை நீ போய் ஆக்கிரமிக்க முடியாது. Tomorrow he'll defeat you again. அடுத்த நாள் மீண்டும் உன்னை தோற்கடிப்பான். That is how some people live. இப்படித்தான் சில மக்கள் வாழ்கிறார்கள். But if you say, ஆனால் அதற்கு மாறா இப்படி சொல்லுவாயானால், now you giant, ராட்சதனே, Jesus has come into me, I can fight you and overcome you. இயேசு எனக்குள்ளாய் வந்து விட்டார், நான் உன்னை போராடி மேற்கொள்ள முடியும். Till now I was not converted. இதுவரை நான் மனம் திரும்பவில்லை. I had no power to fight you. உன்னோடு போராட எனக்கு வல்லமை இல்லை. But now Jesus has come in and given me the Holy Spirit. ஆனால் இப்பொழுது இயேசுவின் உள்ளத்திலே வந்து பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். I have power to fight you. உன்னை எதிர்த்து போராடுவதற்கு எனக்கு வல்லமை இருக்கிறது. I am not afraid of you anymore. இனிமேலும் நான் உன்னை குறித்து பயப்படுவதில்லை. And I fight. Some giants are very strong, may take some years to kill them. நான் இப்பொழுது போராடுகிறேன். சில ராட்சதர்கள் வல்லமையுள்ளவர்களா இருக்கிறபடினாலே பல ஆண்டுகள் கூட பிடிக்கும். Some giants are little weak, you can kill them very quickly. சில ராட்சதர்கள் பலவீனமாய் இருப்பார்கள், சீக்கிரமாய் அவர்களை கொன்று விடலாம். So some temptations are not so strong. ஆகவே சில சோதனைகள் அவ்வளவு வலிமையுள்ளதாக இல்லை. For example, sexual temptation is a mighty huge giant. உதாரணமாக பாலியல் சம்பந்தமான சோதனை, அவன் ஒரு பெரிய ராட்சதன். It takes a long time to kill that one. அவனை கொல்லுவதற்கு பல நாட்கள் ஆகும். Or anger, that is another huge giant, it can take a long time to kill it. அல்லது கோபம் என்பது இன்னொரு பெரிய ராட்சதன், அவனையும் கொல்லுவதற்கு பல நாட்கள் ஆகும். But things like getting offended or getting hurt with somebody saying something to you, ஆனால் யாராவது என்னிடத்திலே பேசினால் நான் மனத்தாங்கல் அடைகிறேனே, இடறல் அடைகிறேனே, அவ்விதமான பாவம், that is a small giant. அவன் சின்ன ராட்சதன், அவனை எளிதாய் தட்டி விடலாம். So you must deal with these small giants quickly. ஆகவே இந்த சிறு ராட்சதங்களை சீக்கிரமாக தட்டி விட வேண்டும். That if somebody says something to you, யாராவது உங்களை பார்த்து சொல்லிட்டாங்க,
கெட்ட காரியத்தை சொல்லிட்டாங்க, Why are you worried about it? அதை குறித்து ஏன் கவலைப்படுகிறாய்? You know, I sometimes tell people like this. நான் சில சமயத்திலே மக்களை பார்த்து இப்படி Let சொல்லுகிறேன். me ask you a question. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். If 10,000 people call you a devil, will you become a devil? 10,000 பேர் சேர்ந்து உன்னை பிசாசு என்று கூப்பிட்டால் நீ பிசாசாய் மாறி விடுவாயா? Yes or no? ஆமாவா இல்லையா சொல்லுங்க. No. If 10,000 people call you a prophet, will you become a prophet? 10,000 பேர் சேர்ந்து உன்னை ஒரு தீர்க்கதரிசி என்று கூப்பிட்டால் நீ தீர்க்கதரிசியாய் மாறி விடுவாயா? No. இல்லை. So why are you bothered about what people say? அவன் மக்கள் சொல்கிறதை குறித்து நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? They cannot make you a devil, they cannot make you a prophet. உன்னை பிசாசாகவும் அவர்கள் மாற்ற முடியாது, உன்னை தீர்க்கதரிசியாகவும் மாற்ற முடியாது. The opinions of men you must put into the rubbish bin. மக்களுடைய அபிப்பிராயங்களை நீங்கள் எடுத்து அதை குப்பை தொட்டியிலே போட்டு விட வேண்டும். If they call you a devil, into the rubbish bin. பிசாசு என்று உங்களுக்கு கூப்பிட்டால் குப்பை தொட்டியிலே போட்டு விடுங்கள். If they call you a prophet, don't keep it. Throw it in the rubbish bin அதற்கு also. மாறாக பெரிய தீர்க்கதரிசியா என்று சொன்னால் அதையும் மனதில் வைக்காதபடி அதையும் குப்பை தொட்டியிலே போட்டு விடுங்கள். Because usually if people say something good about you, we keep it. I am a good person. வழக்கமாக உங்களை பற்றி நல்லது சொல்லிட்டாங்கன்னா மனசுலயே தங்கி அப்படியே சோய்த்து கொண்டே இருப்பீர்கள். If you think too much about how good you are, you will become proud and you will lose God's grace. எவ்வளவு நல்லவன் நான், எவ்வளவு நல்லவன் என்று சொல்லிவிட்டார்களே என்று அதை குறித்தே தியானித்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் சீக்கிரமாய் பெருமை அடைந்து தேவனுடைய கிருபை இழந்து விடுவீர்கள். So the good opinions and bad opinions, throw it in the rubbish bin. ஆகவே மக்கள் சொல்லுகிற நல்ல கருத்தாக இருந்தாலும் நல்ல அபிப்பிராயமாக இருந்தாலும் உங்களை குறித்து கெட்ட அபிப்பிராயமாக இருந்தாலும் அதை குப்பை தொட்டிலே போட்டு விடுங்க. Say, Lord, ஆண்டவரே, you know my heart. உங்களுக்கு என்னுடைய இருதயம் தெரியும். I want to know what your opinion about me. என்னை குறித்து நீர் என்ன அபிப்பிராயம் வைத்திருக்கிறீர் என்பதுதான் எனக்கு தேவை. That is ஆண்டவரே, the only opinion that matters. அது மட்டுமே காரியம். All the other things are not worth anything. மற்ற அபிப்பிராயங்கள் எல்லாம் அவ்வளவு மதிப்பு வாய்ந்ததல்ல. See, all the degrees and certificates you get on earth are good for earthly jobs. You need them. இந்த பூமியிலே நீங்கள் படித்து பட்டம் பெறுகிறீர்களே, பட்டத்திற்கு மேல் பட்டம், அந்த பட்ட சான்றிதழ், அதெல்லாம் பூமியிலே வாழ்வதற்கு உபயோகமானது. Teachers' recommendation, professors' recommendation, you need that all for college admission and all. It's good. கல்லூரியிலே விண்ணப்பித்து ஒரு இடத்தை பெறுவதற்கு ஆசிரியருடைய பரிந்துரை கடிதம் அல்லது பேராசிரியருடைய பரிந்துரை கடிதம் அதெல்லாம் நல்லதுதான். But not before God. ஆனால் அதை நாம் தேவனுக்கு முன்பாக அது மதிப்பு வாய்ந்ததா என்றால் God doesn't care what people say about you. உன்னை குறித்து மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை குறித்து தேவன் அக்கறைப்படுவதில்லை. Because He knows us through and through. ஏனென்றால் நம்மை முழுக்க முழுக்க அவர் அறிந்திருக்கிறார். For example, when we finally stand at the judgment seat of Christ, உதாரணமாக கடைசி நியாயத்தீர்ப்பு நாளிலே நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம் என்று and you வைத்துக்கொள்வோம். stand before God, நீ தேவனுக்கு முன்பாக நிற்கிறாய். you think God is going to call your elder brother and say, "Come here, tell me what you think of this chap." உன்னுடைய சபை மூப்பரை ஆண்டவர் கூப்பிட்டு இவனை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று மூப்பரை கேட்பார் என்று எண்ணுகிறீர்களா? You think God will ask the elder? தேவன் மூப்பரை கேட்பார் என்று நினைக்கிறாயா? God knows more about you than your elder brother knows. உங்களை மூப்பர் உங்களை பற்றி நன்றாய் அறிந்திருக்கிறதை காட்டிலும் தேவன் நன்றாகவே அறிந்திருக்கிறார். Why should He ask your elder brother? ஆக ஏன் ஆண்டவர் மூப்பரை பார்த்து கேட்க He வேண்டும்? doesn't even have to ask your parents. உங்களை பெற்றோரை குறித்து கூட அவர் கேட்க தேவையில்லை. Okay, so சரி. if we seek to live before God's face, நாம் தேவனுடைய முகத்துக்கு முன்பாகவே நாம் வாழ முயற்சித்தால் we can progress spiritually. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர முடியும். We must seek to please God more than anything else. எந்த காரியத்தை காட்டிலும் அதிகமாக தேவனையே நாம் பிரியப்படுத்தி வாழ வேண்டும். Jesus grew up as a young man in his house. இயேசு தம்முடைய வீட்டில் இளைய ஒரு மகனாய் வளர்ந்தார். And Matthew chapter 3 verse 17 we read. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். He was baptized. அவர் ஞானஸ்நானம் பெற்றார். When he was baptized, a voice from heaven, the Father said, "This is my beloved Son, in whom I am well pleased." அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி பிதாவானவர் சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். I am pleased with him. நான் இவர்களை பிரியப்பட்டிருக்கிறேன். What did he do in 30 years? 30 ஆண்டுகளாக இயேசு என்ன செய்தார்? You know what he did in 30 years? 30 ஆண்டுகளாக இயேசு என்ன செய்தார் தெரியுமா? See Luke chapter 2 verse 51. லூக்கா 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். In Luke 2:51, லூக்கா 2:51 it says Jesus, when he was 12 years old, இயேசுவானவர் 12 வயதா இருக்கும் பொழுது went to Nazareth and continued in subjection to Joseph and Mary for the rest of the time. அவர் நாசரேத்திலே தன்னுடைய மீதியுள்ள நாட்களிலே தன்னுடைய தகப்பனாகிய யோசேப்புக்கும் தாய மரியாளுக்கும் அவர் கீழ்ப்படிந்திருந்தார். So that is what he did for 30 years. 30 ஆண்டுகளாக இதைத்தான் அவர் செய்தார். Just obeyed his father and mother at home.
வீட்டிலே அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். He had 4 brothers and 2 sisters, அவருக்கு younger to him. அவருக்கு 4 தம்பிகளும் 2 தங்கைகளும் இருந்தார்கள். The other children that Joseph and Mary had. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இருந்த மற்ற பிள்ளைகள். You read about their names in Mark chapter 6. மார்க் 6ஆம் அதிகாரத்திலே அந்த மற்ற பிள்ளைகளுடைய பெயர்களெல்லாம் நீங்கள் வாசிக்கிறீர்கள். And he lived with them in a small house. அவர் ஒரு சின்ன வீட்டிலே தான் தன்னுடைய சகோதரிகளோடு கூட அப்பா அம்மாவோடு கூட வாழ்ந்தார். He never fought with them. ஒரு காலம் தன்னுடைய தம்பிகளோடு கூட சண்டை போடவில்லை. They fought with him, but he would not fight back. அவர்கள் எல்லாரும் இவரோடு சண்டை போட்டாலும் இவர் அவர்களிடத்தில் திரும்பி சண்டை போட மாட்டார். That is why the father was pleased. எல்லா நேரத்திலுமே பிதா இதை பார்த்து பிரியப்பட்டார். That is why the father was pleased with his life. ஆகவே தான் இயேசுவுடைய வாழ்க்கையை பார்த்து தேவன் பிரியப்பட்டார். And he obeyed Mary. மரியாளுக்கு கீழ்ப்படிந்தார். Right up to the age of 30. 30 வயது வரை அவர் கீழ்ப்படிந்திருந்தார். So there is an example Jesus has given for us when we live in our home. ஆகவே நாம் நம்முடைய குடும்பத்தில் வாழும் பொழுது இயேசு நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். Obey your father and mother. உன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்திரு. There is only one area where you don't have to obey your father and mother. ஒரே ஒரு பகுதியிலே மட்டும் நீ உன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிய தேவையில்லை. If your father or mother tell you to do something against the word of God, தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான ஒன்றை செய்யும்படியாக உன்னுடைய அப்பா அம்மா சொன்னால், supposing they ask you to bow down to some idol, ஒரு விக்கிரத்துக்கு முன்பாக போய் வணங்கு என்று சொன்னால், say, Daddy, I love you very much, but I can't do that. அப்பா உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன், ஆனால் இதை என்னால் செய்ய முடியாதப்பா என்று சொல்லிவிட வேண்டும். Thank you for all that you have done for me, but I cannot bow down to an idol. எனக்கென்று நீங்கள் செய்த எல்லா காரியங்களுக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன், ஆனால் ஒரு காலம் நான் விக்கிரத்துக்கு முன்பாக வணங்க முடியாது. Or if your father and mother ask you to tell a lie to somebody, அல்லது யாரிடத்திலாவது பொய் சொல்லும்படியாக உன்னுடைய அப்பா அம்மா சொன்னால், I love you very much, Daddy, but I can't tell a lie. அப்பா உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன், ஆனால் என்னால் பொய் மட்டும் சொல்ல முடியாதுப்பா. Because that is one area where you have to obey God. இந்த ஒரு பகுதியிலே நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தாக வேண்டும். But most of your parents may not ask you such wrong thing to do such wrong things. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலானவருடைய பெற்றோர்கள் இப்படி தவறான காரியங்களை உங்களை செய்யும்படி சொல்லவே மாட்டார்கள். We must honor our father and mother. நம்முடைய தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேண்டும். And where you hurt them, you must ask forgiveness. எங்கே நீங்கள் அவர்களுக்கு காயப்படுத்தி விட்டீர்களோ அங்கே மன்னிப்பு கேட்க வேண்டும். It's very important. அது மிக முக்கியம். And sometimes it may be painful for you to obey your parents. சில சமயத்தில் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிவதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், வேதனையா இருக்கும். You want to do something and your parents ask you to do something else. நீங்க ஒன்றை இப்படி செய்யணும்னு விரும்புறீங்க, உங்க அப்பா அம்மா அதை செய்ய முடியாது, வேறு விதத்தில் சொல்றாங்க. What your parents are asking is not wrong. அப்பா அம்மா கேட்கறது தவறல்ல, but it's difficult for you. ஆனாலும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. I picture it like this. நான் இப்படி எண்ணி பார்க்கிறேன். In Jesus' life, இயேசுடைய வாழ்க்கையில், supposing he is 13-14 years old, இயேசுக்கு 13-14 வயசா இருக்கு, and he's playing with the other boys outside the house. வீட்டுக்கு வெளியே மற்ற பையன்களோடு கூட இயேசு விளையாடி கொண்டிருக்கிறார். Some type of game like cricket. கிரிக்கெட் போல ஒரு விளையாட்டு என்று வைத்துக்கொள்வோம். They didn't have cricket, but something like that. அந்த நாட்டில் கிரிக்கெட் எல்லாம் இல்லை, ஆனால் கிரிக்கெட்டை போல ஒரு விளையாட்டு. And then while they are playing, it comes Jesus' turn to bat. இப்போ இவ்வளோ நேரம் இயேசு ஃபீல்ட் பண்ணிட்டு இருந்தார், இப்போ அவர் பேட் பிடிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. That time Mary, mommy says, Jesus, come here, I need some help from you. அப்போ வந்து மேரி கூப்பிடுறாங்க, இயேசுவே இங்கே வா, நான் உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க. If you are fielding, it's easy to go and help your mommy. ஃபீல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, பந்து பொறுக்கி போட்டுட்டு இருக்கும்போது அப்பா அம்மா கூப்பிட்டு அதான் சாக்குன்னு ஓடியாந்துருவீங்க. But when batting your turn comes, ஆனா அப்பதான் it's very difficult. இவ்வளோ நேரம் ஃபீல்ட் பண்ணிட்டு பந்தை பொறுக்கி போட்டு இப்போதான் பேட் பிடிக்கிற நேரம் வந்துச்சு, அப்போ பார்த்து அம்மா கூப்பிடுறாங்க. I know, because I used to play cricket myself. நானும் கிரிக்கெட் விளையாண்டுருக்கிறதுனால எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். So it would have been difficult for Jesus. இயேசுக்கு அந்த நேரம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் கீழ்ப்படி இருக்கிறதுக்கு. You know what he would have done? இயேசு என்ன செய்திருப்பார் தெரியுமா? He would have left the bat, அவர் பேட் அங்கே கீழே போட்டுட்டு gone home, வீட்டுக்கு போயிருப்பார். Okay, mommy, what do you want? அம்மா என்ன செய்யணும் சொல்லுங்க. Go to the well, bring some water for me. போய் கிணத்துல போய் நீர் சேர்ந்து கொஞ்சம் கொண்டு வா, ஒரு பக்கெட் தண்ணி. Need some water in the kitchen. வீட்டுக்கு சமையல் அறைக்கு தண்ணி தேவை. He would have gone and got it. இயேசு போய் செய்திருப்பார். And அதோடு கூட would not have brought half a bucket of water. அரை பக்கெட் பேருக்காக கொண்டாந்துருக்க மாட்டார். He would have brought a full bucket of water. அவர் பக்கெட் ஃபுல்லா தண்ணி கொண்டாந்துருப்பார். That, you think that would have been easy? இது ஈஸி நினைக்கிறீங்களா? எளிதா இருக்கும் You ask நினைக்கிறீங்களா? yourself. உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. When your turn comes to bat, your mommy calls you, come, go and get something பேட் from the அடிக்க town. கூடிய நேரம் உங்களுக்கு வந்துச்சு, அப்பதான் அம்மா கூப்பிட்டு கடைக்கு போயிட்டு வா, ஊருக்கு போயிட்டு வான்னு சொல்றாங்க. It's difficult. கஷ்டம்தான். But there your will be broken. ஆனால் அங்கே தான் உன்னுடைய சித்தம் உடைக்கப்படுகிறது. And after many experiences like that, இது போன்ற பல அனுபவங்களுக்குள்ளாய் நீ கடந்து செல்லும் பொழுது you will be
such a broken person that God will anoint you so mightily with the Holy Spirit. தேவன் உன்னை வல்லமையாக பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணக்கூடிய அளவுக்கு நீ நொறுங்கினவனாய் இருப்பாய். You will become a blessing to thousands of people in your older life. உன்னுடைய முதிய வாழ்க்கையிலே ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்.